அண்ட் இந்த படத்துல நான் மைனஸா பார்த்த விஷயம், இந்த படத்துல எல்லா கேரக்டரையும் புதுசாவும் சூப்பராவும் எழுதியிருந்தாலும் ஒரு கேரக்டரை மட்டும் கிளீஷேவா எழுதியிருந்தாங்க. அதுதான் ஹீரோயினா வர திஷா பட்டானியோட கேரக்டர். வறட்சியா போற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் கொஞ்சோண்டு கவர்ச்சியாவும் வரது யாருன்னு பாத்தீங்கன்னா திஷா பட்டானி தான். அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் கிளீஷேவா பண்ண மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ரெண்டு சீன் தான். முதல் சீன் ட்ரெய்லர்ல வந்துருச்சு, ரெண்டாவது சீன் பாட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 சீன் தான் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த உலகத்தை பிரபாஸ் அவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவங்க தான் காரணம். அதுக்கப்புறம் தான் பிரபாஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் குள்ள போகணும்னு அதிகமா ஆசை வரும். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவங்க காரணமா இருக்காங்களே தவிர வேற எந்த விஷயத்திலையும் இவங்க யூஸ் ஆகல. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூல ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து பேர் அனௌன்ஸ் பண்ண திஷா பட்டானியோட கேரக்டர் ஸ்கிரீன் ஸ்பேஸை விட ஆனா பென்னுக்கு, அமிதாப் பச்சன் கூட வர அந்த குட்டி பொண்ணுக்கு, சோபனா மேம்க்கு இவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமாகவும் இருந்தது. கேரக்டரும் நல்லா எழுதப்பட்டிருந்தது. அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலோட பேருக்கு லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாதவா.